பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்று 1445 ஹிஜ்ரி துல்ஹிஜ்ஜா மாதத்தின் பிற 8வது நாளில் ஹாஜிகள் அனைவரும் மினாவுக்கு வந்து கூடாரத்தில் தங்கியிருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியா முழக்கத்தோடு இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒவ்வொரு ஹாஜியுடைய பிரார்த்தனையும் உள்ளத்தை மிகவும் ஆட்பரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்ற பெரும் பாக்கியங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய மேலான கஅபாவை தரிசித்து ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியமாகும். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுடைய பிரதான கடமைகளில் ஒன்றான அரஃபாவிலே தரிப்பது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சனிக்கிழமையிலாகும். ஹிஜ்ரி 1445 ஆண்டினுடைய பிறை 9வது நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய நாள். எல்லா ஹாஜிகளும் அரஃபாவுடைய தினத்திலே தங்கக்கூடிய நாள். எனவே ஐயாமு தர்வியா என்று சொல்லக்கூடிய முதலாவது நாளிலே துல்ஹிஜ்ஜா 8ஆம் நாளில் மினாவுடைய கூடாரத்தில் அனைத்து ஹாஜிகளும் ஹாஜாக்களும் இங்கே தங்கியிருந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மினாவுக்கு வந்த போதுதான் அல்லாஹும்ம இன்ன ஹாதா மினா ஃபம்னுன் அலைனா பில் அம்னி வல் ஈமான் என்ற ஒரு உருக்கமான துஆவை கேட்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான அல் குர்ஆனிலே இருக்கின்ற சூரத்துன் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஅய்த அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா என்ற சூராவை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மினாவில் ஐயாமு தஷ்ரீக்குடைய பிறை 11வது நாளில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா இந்த சூராவை இறக்கி வைத்தான். இந்த சூரா இறங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. நெற்றியெல்லாம் வியர்வை துளிகளினால் முத்துக்களைப் போல காட்சி தருகிறது. இதனை அவதானித்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியே நாயகமே, உங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? உங்கள் முகத்தில் ஏன் இந்த மாற்றம் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சூராவை ஓதி காண்பித்த போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை முடித்து அல்லாஹின் பக்கமாக செல்ல போகிறார்கள். நபிகளாருடைய வஃபாத்தை இந்த உம்மத்தினருக்கு அறிவிப்பு செய்கின்ற சூறாவாகத்தான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அது இந்த மினாவிலே தான் இறக்கப் பெற்றிருக்கிறது. அப்படியான ஒரு அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு முக்கியமான ஒரு ஹரம் ஷரீஃபினுடைய எல்லைக்குள்ளே இருக்கின்ற மினாவிலே இன்றைய ஹாஜிகள் இன்றைய நாளிலே வந்து இறங்கி சுயமாக தன்னுடைய அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய ஹஜ்ஜும் மப்ரூரானதாக கபூல் செய்து அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் இலகுபடுத்தி இந்த கடுமையான உஷ்ணம் நிறைந்த வெப்பம் நிறைந்த கால நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா எல்லா மக்களையும் பாதுகாத்தல்வானாக. அல்லாஹும்ம அதில்லனா தஹ்த ظில்லி அர்ஷிக். யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய வெயிலே ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நாளை மறுமை நாளில் எங்களுக்கு உன்னுடைய அர்ஷுடைய மேலான நிழலை தந்து எங்களை குளிர்விக்க செய்வாயாக. அல்லாஹும்ம ஜஅல் ஹஜ்ஜனா ஹஜ்ஜம் மப்ரூரா வஸஅயனா ஸஅயம் மஷ்கூரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.